பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவை நேரத்தில் கண்டானந்தமடைவோம். இன்ப நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்ததலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்த வண்ணமாக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு தந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் இருக்கிற இடங்கள் எங்களுக்கு பெரிதல்ல. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நீ தந்து இந்த ஆராதனைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையின் வழியாக உடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொள்ள, ஆவியானவருடைய வழிநடத்தலை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்க இந்த ஆராதனையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய வழிநடத்தல் தங்கியிருக்க உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளிலே முதலாவது பாடல், ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்னென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்ற பாமாலையை நாம் எழுந்து சேர்ந்து பாடுவோம். I
இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆதலால் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் செய்வானாகில் அவர் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் இதத்துடைய அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களிலும் ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு தேவையானவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை ஏற்கனவே நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை சொல்ல உங்களை அழைக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளில் விடுதலை அடைந்து போனோம். எங்களுக்கு சுத்தமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதும் தப்பில்லை பொறுமையாயிரும் பாவத்தின் துன்பங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இணைய பக்தியும் நீதியும் தெளிவாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாயும் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசிராமல் பரிசுத்தலாய் சேவிக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பி நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். வரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்ப்புகளை அறிவிக்கும். தேவனே ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே சகாயமன்னதியும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 95. கடவுள் வாருங்கள். அவசரத்துக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ அவர் கையில் இருக்கிறது.
மடியது அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால்படுகிற கடவுள் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஒரு ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆளுகளுமாமே. இன்றவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உன்னாதரத்திலும் போதும் சோதனைகள் போல உங்களிடத்தில் பழுத்தாதேயுங்கள். உமக்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி பொருளும் என்னுடைய எழுதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பகல் பேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நின்றபடியே இந்த நாளுக்குரிய முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தை வாசிப்போம். 116 சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 116 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடுதலுக்கும் தப்புவித்தீர். பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. அமர்வோம். அமர்ந்தபடி இந்த நாளுக்குரிய முதலாம் வேத பாடத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களுக்கு சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள்.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதே. வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் விடுதல் நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாருக்கும் தங்கிமரமாய் பாடுங்கள். நாம் நின்றபடியே இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். யோவான் 14:1 முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்ததனால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையுமே அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நின்றபடியே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுதினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனை வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்திருந்து உயிரோரையும் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை தாரும். விரோதமாய் கிறிஸ்துவில் நாங்கள் முடிக்கிறது போல குற்றங்களை பண்ணியும் எங்கள் சோதனை பிரவேசிக்கப்பட்ட நாமம் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணை எங்கள் இதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிற்கான சிறப்பு ஜெபம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவரோடும் பிதாவிடத்திலே வரான் என்று சொன்னவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின பெற்றோராம் கடவுளே, நாங்கள் அவரை விசுவாசித்து ரட்சிப்படைவும் அவருடைய ஒளியிலே நடந்து ஒருவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆட்சி செய்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்து காரணமே பெருமாகிய முயறுவதே தீ ஜீவன் மெய் செய்ப்பதே மெய் சுயாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கும் தடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்கள் நின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உதவி மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையை நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்களை டீச்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு முக்கியப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தங்களுடைய கிருபையிலே ஆவியை அனுப்பி அவர்களுக்கு உத்தம நடக்க முடியும் ஆசீர்வாதமாய் எப்படி அவர்களை நோயாமல் பெய்ய செய்துள்ளும். கர்த்தாவே, எங்கள் காரியத்திலும் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே பரவி வருகிற கொள்ளை நோயை தேவன் அகற்றும்படியாக, ஜனங்கள் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே குழுகிறீர்களோ ஒரு மத்தியில் வாசமாயிருக்கேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, மீண்டும் ஒரு 14 நாட்கள் ஊரடங்குக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் நினைத்தது ஒன்று, எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒன்று ஆண்டவரே. ஆனாலும் தேவரீர் எல்லாவற்றையும் அதில் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்க நீ வல்லவராயிருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய கரத்திலேயே எங்களுடைய நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்களை எண்ணி அவற்றை அறிந்து கொள்கின்ற அறிவை எங்களுக்கு தருவீராக. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் இந்த கொள்ளை நோயுடைய தீவிரம் பெருகி வருகிறதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, 2000க்கும் அதிகமான ஜனங்கள் தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது மிகுந்த வேதனையை எங்களுக்கு தருகிறது. எங்களுடைய சுற்று வட்டாரங்களிலே, அண்டை மாவட்டங்களிலே, அண்டை நகர்ப்புறங்களிலே இந்த நோயுடைய தீவிரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாய்
எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள், சோர்வுகள், இந்த நோயின் தாக்கங்கள் இனி தொடராதபடி தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிருபை செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கும்படியாக எங்களுடைய தேசத்தில் பணியாற்றி வருகிற எங்களுடைய பிரதமருக்காக, எங்களுடைய தமிழகத்தின் முதல்வருக்காக, ஆண்டவரே, காவல்துறையினருக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான ஊழியங்களிலே பலவிதமான ஆண்டவரே பயன்பாட்டின் வழியாய் அவர்களை பயன்படுத்தி வருகிற உங்களுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரவர் தங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே பொறுப்பிலே உண்மையாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. சபை மக்களாகிய, சமுதாயத்தின் மக்களாகிய இந்த சமூகத்திலே வாழ்கிற நாங்களும் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரே சமூக விலகலை கடைபிடித்து எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களால் யாருக்கும் இந்த நோய் பரவாதபடி, எங்களிடத்தில் யாரிடத்திலும் இந்த நோய் எங்களுக்கு வராதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாய்மை நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று சொன்ன நம்முடைய வேத வசனத்தை நினைவு கூறுகிறோம். அந்த வேத வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண, அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க, அந்த வசனத்தை நாங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இதுவரை எங்களை பாதுகாத்த நம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக எழுப்புதலுக்காய் நாங்கள் தொடர்ந்து போராடி செபிக்க ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் எங்களுடைய தேசத்தில் காண, எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையில வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எங்களுடைய உறவுகளின் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த நாட்கள் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்வீராக. சோதனைகள் யாவையும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இத்தனத்தில் ஒருமனப்பட்ட நோக்கிகள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபையளித்த சர்வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்திலானே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவே அருள் செய்வே என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவையும் தடியராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். அமருங்கள். இதனாலுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். யோவான் 14:6. யாவரும் சேர்ந்து சொல்வோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். யோவான் 14:6. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள்: 10ஆம் தேதி எஸ் அன்புமணி, டி டேவிட் லிவிங்ஸ்டன், 11ஆம் தேதி பி மரியாள், ஜே கிருபாகரன், 13ஆம் தேதி பி சாமுவேல், ஆர் இன்பராஜ், ஜி ஜாய்சன், 14ஆம் தேதி டி பால் தெபோரால், எம் சாம்ராஜ், 14ஆம் தேதி டி கிரேசி ரெபேக்கால், 15ஆம் தேதி என் டென்சிங் பாலையா, ஆர் அருள் செல்வம் ஆகியோர் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களுக்காய் நாம் வாழ்த்து பாடி ஜெபம் செய்வோம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் தோற்றம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோற்றம், ஆவலுடன் தோற்றம், உமது அன்பெனுக்கே தோற்றம் மனேசா. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, அநேக கிருபைகளையும் நன்மைகளையும் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொண்டு உனக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. இந்த புதிய ஆண்டிலே தேவ சித்தம் பிள்ளையுடைய வாழ்வை நிறைவேற உதவி செய்வீராக. ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே திருமண நாட்களை காண்போர்: 15ஆம் தேதி திரு ஒய் நேசமணி, திருமதி உமா மகேஸ்வரி இவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களுக்காய் வாழ்த்து பாடி ஜெபம் செய்வோம்.
சிறுவான ஜோதி கதிரிங்கே மெசியாயம் மணவாளனே ஆசாரியரும் ராஜனும் ஆசீர்வதித்திடும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் திருமண வாழ்வை ஆண்டவர் ஆஸ்வதித்து நன்மை நாளே கிருபையினாலே முடிசூட்டியிருக்கிறேன். இந்த முதலாவது திருமண ஆண்டு பிள்ளைடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிற கிருபையும் தருகின்ற ஆண்டாய் அமைய உதவி செய்வீராக. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுவோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தையிலும் கூடியிருக்க நம்முடைய பிள்ளையுடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையாய் நாம் தியானிப்பதற்கு தந்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவே வழி என விசுவாசித்தல். கிறிஸ்துவே வழி என விசுவாசித்தல். ஒரு நபர் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்வதற்கு வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது முதலே ஒரு நபர் வருகிறார். அவரிடத்தில் போய் கேட்கிறார், ஐயா, அரசு பொது மருத்துவமனைக்கு செல்வது எப்படி என்று. உடனே அவர் சொல்லுகிறார், நான் இந்த ஊருக்கு புதியவன், எனக்கு வழி தெரியாது என்று அவர் கடந்து போகிறார். அடுத்து ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நிறுத்தி, ஐயா, இதுபோல் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், வழி எது என்று கேட்கிறார். உடனே அவரும் சொல்லுகிறார், நானும் அங்குதான் செல்ல வேண்டும், எனக்கு வழி தெரியவில்லை, நீங்கள் உதவி செய்யுங்கள், உங்களோடு நானும் சேர்ந்து வருகிறேன், எப்படியாவது நாம் சேர்ந்து வழியை கண்டுபிடிப்போம் என்று அவரோடு சேர்ந்து கொள்கிறார். மூன்றாவதாக ஒரு நபர் வருகிறார். அவரிடத்தில் வழியை கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த வலது பக்கமாய் போய் இடது பக்கம் திரும்பி
மீண்டும் வலது பக்கம் போனால் மருத்துவமனைக்கு சென்று விடலாம். அல்லது இந்த இடது பக்கமாய் போய் இன்னொரு இடது பக்கம் திரும்பி மீண்டும் ஒரு வலது பக்கம் திரும்பி என்று ஒரு பாதையை சொல்லுகிறார். ஒருவேளை உங்களால் அப்படியே முடியவில்லையானால் இன்னொரு பாதையையும் சொல்லுகிறேன், இந்த பாதையை வழியாய் செல்லலாம் என்று 3 பாதைகளை சொல்லிவிட்டு அவரும் கடந்து விடுகிறார். ஒருவேளை ஒரு சாதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு செல்வதற்கு பலவிதமான ஆலோசனைகளை கேட்டு அதில் சரியான வழி எது என்பதை தெரிந்தெடுத்து அல்லது சரியான பாதையை தெரிந்தெடுத்து அதில் செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். தெரியவில்லை என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழி என்ற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தெரிந்திருந்தும் அந்த வழியை நாம் முதலாவது சரியாக புரிந்து கொள்ளாமல் பிறருக்கு அந்த வழியை சரியாக சொல்லிக் கொடுக்காமல் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தென்னிந்திய திருச்சபை இந்த தலைப்பை நமக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவையானால், கிறிஸ்துவே வழி என விசுவாசித்தல். இன்றைக்கி கூட நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுதான் வழி என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க சில புனிதர்களை தங்களுக்கு வழியாய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லது கன்னி மரியாளை நோத்து, கன்னி மரியாளே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி மரியாளின் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முயற்சிக்கிறார்கள். அல்லது சில புனிதர்கள் மனிதர்களை முன்வைத்து அவர்கள் வழியாய் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று முயற்சிக்கிறார்கள். யார்? இயேசுவே வழி என்று வேதாகமத்திலே வாசிக்கிறவர்கள், அதை அறிந்தவர்கள் கூட இயேசுதான் மெய்யான வழி என்பதை விசுவாசிக்காமல் தூரம் போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருகிற மிகப்பெரிய அறைகூவல் என்னவே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலேயும் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழி என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு நன்கு தெரியும் இல்லையா? இங்கு 5வது வசனத்தில் தோமா ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு முரண்பாடான கருத்து. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வழி தெரியும், வழியை அறிந்திருக்கிறீங்க, நான் போகிற இடத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனால் தோமா ஆண்டவரை பார்த்து என்ன கேட்குறாரு? வழியை அறியோமே, நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அநேக நேரங்களிலே தோமாவை போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்வின் வழி, அவரை விசுவாசித்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு என்பதை மறந்து சில நேரங்களிலே மனிதனிடத்தில் போய் ரெக்கமெண்டேஷனுக்காக நிற்கிறோம் இல்லை? ஐயா, தயவு செய்து இந்த வேலையை நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. யார் சொல்கிறது? கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆலயத்தில் விசுவாச பிரமாணம் சொல்லுகிற விசுவாசிகளாகிய நாம், எப்படியாவது உங்கள் மூலியமாக இந்த காரியம் நடந்துரும்னு நான் நம்புகிறேன், தயவு செய்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி மனிதர்களை நம்பியிருக்கிறோமே. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், தோமாவை போல நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே சொல்றாரு, வழியை அறிந்திருக்கிறீர்கள், வழி உங்களுக்கு தெரியும், நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும் என்று. ஆனால் தோமா சொல்லுகிறான், வழியை அறியோமே. பாருங்க, அநேக நேரங்களிலே நல்ல விசுவாசிகளாயிருந்து, நல்ல போர்ச்சேவர்களாயிருந்து தீங்கு அனுபவிக்க மறுக்கின்ற நாம் அவருடைய வழியை உணராமல் இருக்கிறோம். வே, ஜீசஸே, ஐ ஆம் த வே, நானே உங்களுக்கு வழி, நானே வழி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். சரி, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் வழி என்பதில் 3 குறிப்புகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகின்ற முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒன்று, பாவத்தில் இருந்து விடுதலை தரும் வழி இயேசுவே. ஒன்று, பாவத்தில் இருந்து விடுதலை தரும் வழி இயேசுவே.
நான் அநேக நேரங்களில் யோசிக்கிற ஒரு காரியம், லட்சோப லட்சம் மக்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை அறிந்து வேதத்தை விசுவாசித்து விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட நமக்கு இயேசு கிறிஸ்து தான் பாவ மன்னிப்பின் பரிகாரி, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவர் என்பதை அறிந்திருந்தும் பாவம் செய்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம். பாவத்தை விட்டு வெளிவர நம்முடைய இருதயம் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வழியாய் இருக்கிறார்? பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குகின்ற வழியாய் இருக்கிறார். பாவத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தருகின்ற ஆண்டவர். விடுதலை மாத்திரமல்ல, அந்த பாவம் மன்னிப்பை அல்லது பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தையே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்களை நாம் மன்னித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யாதபடினால மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்க முன் வருவதில்லை. நான் முதல்ல சொன்ன தலைப்பு அதுதான், பாவத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் விசுவாசம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலையை நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாத்திரம்தான் பெற முடியும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி உபவாசம் இருக்கிறேன், அல்லது ஆண்டவருக்காக நான் இதை தியாகம் செய்கிறேன், அங்கெல்லாம் ஓடுறேன், இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதல்ல. பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனே தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். பாவங்களை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், அவனுக்கு நிச்சய வாழ்வு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், பாவங்களை அறிக்கை செய்கிற அனுபவம், பாவங்களை அறிக்கை செய்து நம்மை பரிசுத்தமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்கிறாரு, நானே வழி. எதற்கு வழி? இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலக மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நானே உலக மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் இதற்குரிய நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48 முதல் 49வது வசனத்தில் நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு பெண் ஓயாமல் முத்தம் செய்து விலை உயர்ந்த தைலத்தை எல்லாம் ஊற்றுகிறாள். 48வது வசனத்தில் பாருங்க, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், ஒரு இட சிஷ்யர்கள் அல்லது கூட இருந்த எல்லாரும் நினைக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம்? ஆனால் இயேசு கிறிஸ்துவே பாவ மன்னிப்பின் பரிகாரி. பாவங்கள் மன்னிக்கப்பட பாவங்களிலிருந்து விடுதலையாக அவர் ஒருவரே நமக்கு பரிகாரி. அவரை தவிர வேறு ஒருவராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கலாம். ஐயா, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் கோவப்பட்டேன், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் விடுதலை தருபவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! மன்னித்து விடுதலை தருகின்றவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20-24 வசனங்களை நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 5:20-24. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இல்லை, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே பாருங்க, அப்பொழுது வேதபாரரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரையின்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இவர் தேவன் என்பதை அறியாமல் அங்கே இருக்கிற வேதபாரரும் பரிசேயரும், தேவன் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், இவர் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவங்களுக்கே ஆன்சர் தெரியுது, ஆனால் அந்த ஆன்சர் இதுதான்னு சூஸ் பண்ண தெரியல. இல்லை, கொஸ்டின் பேப்பரில் 4 பதில்கள் கொடுத்துருப்பாங்கல்ல, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 4ல் 1 தான் ஆன்சர். அந்த 4ல் 1 எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் திறமை. இயேசு கிறிஸ்து தான் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்.
அவரே பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனால் அவர் தான் பாவ மன்னிப்புக்கு அதிகாரம் உடையவர் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறோம் இல்லை? சரியான நபரை, அவர்தான் சரியான நபர் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் ஒருவர் என்பதை விசுவாசிகள். இயேசுவே பாவ மன்னிப்பின் வழி. அவர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்லங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ரொம்ப அழகாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தையே நமக்கு கொடுக்கிறவர். அவரால் தான் கொடுக்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னிப்பதற்குரிய அதிகாரத்தை நமக்கு தராரு. அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறபடினால இயேசுவின் வழியாய் நாம் பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் திருச்சபைகளில் பிரதான ஆசாரியர்கள் அல்லது குருவானவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வழங்குகிற கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய கிருபையை ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தந்திருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், மனைவி கணவன் விரோதமாய் செய்த பாவங்கள், மாமனார் மருமகளுக்கு விரோதமாக, மருமகள் மாமனாருக்கு விரோதமாக, மாமியார் மருமகளுக்கு விரோதமாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக என்ன தவறு செய்தாலும் அவைகளை நாம் மன்னிக்க வேண்டும். காரணம் என்ன? மன்னிப்பின் வழியை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தந்திருக்கிறார். எனவே இயேசுவே மன்னிப்பின் பரிகாரி, இயேசுவே பாவத்திலிருந்து விடுதலையாக்குகின்ற வழி என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரது நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அடுத்த பகுதி என்னவே ஆனால், அடுத்த தலைப்பு, இரண்டாவது தலைப்பு, பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அவரே வழி. ஒன்று பாவ மன்னிப்பை பெற்றுறோம். நம்ம எப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறோமோ அப்போ பிசாசின் போராட்டங்கள் நிறைய உண்டு. பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு இயேசுதான் நமக்கு வழி. அதற்கு நல்ல ஆதாரம் மத்தேயு நற்செய்தியில் உள்ள இயேசு கிறிஸ்துடைய உபவாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஊழியத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசிக்கிற ஆண்டவர், அவர் உபவாசத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்தை விட்டு தன்னை பிரித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தை நிறைவு செய்கிற நேரத்தில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை கெடுக்க நினைக்கிறான், அவருடைய அர்ப்பணிப்பை கெடுக்க நினைக்கிறான். பாருங்க, அப்பங்களை கல்லை குடித்து அப்பமாய் மாற்றும் என்று சொல்லுகிறான், இல்லை மேலிருந்து கீழே குதியும் என்று சொல்லுகிறான், எல்லா ராஜ்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் தகுந்த முறையிலே பதில் கொடுத்தார். காரணம், இந்த உலகத்தில் நமக்கும் பிசாசு நம்மை மேற்கொள்வதற்கு நிறைய வழிகளை காட்டுவான், நிறைய முன்மாதிரிகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆசையாய் பிசாசு நம்மிடத்தில் பேசுவான். இயேசுவை நாம் முன்னிறுத்த வேண்டும். இயேசுதான் வழி. அவர் என்ன செஞ்சார்? வேத வசனத்தினாலே பிசாசை விரட்டினார். தான் சொந்த வார்த்தையினால் அல்ல, தன்னுடைய சொந்த பலத்தினால அல்ல. மனுஷகுமாரன் தான், தேவனுடைய ஒரே பேரா குமாரன் தான். ஆனால் அவர் பிசாசை மேற்கொள்வதற்கு வேத வசனத்தை பயன்படுத்தினார். அவர் தான் நமக்கு வழி. அவரே வேத வசனத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த வேத வசனத்தை நாம் அறிந்திருந்தால்தான் நாம் அவருடைய சாயலாய் மாற முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம். இல்லை, ரெண்டாவது வார்த்தை சத்தியம். பிசாசை மேற்கொள்வதற்கு சத்தியம் நமக்கு அவசியம். ஒரு 10ஆம் கிளாஸ் பையனை பார்த்து, 10ஆம் கிளாஸ் பையன்கிட்ட உன்னுடைய சப்ஜெக்டில் இருக்கிற முதல் இறை வாழ்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவன் கடன்னு சொல்லணும், அவன் அல்லது எழுதி காட்டணும். இது ரெண்டையும் அவன் செய்யலைன்னா அவன் 10ஆம் வகுப்போட அவனுடைய நிலை என்ன? அவன் படிப்பதற்கு தகுதியானவனா, அல்லது அவனை என்ன சொல்லுவாங்க? மக்கு, தெரியாது என்று சொல்லுவார்கள். இப்போ விசுவாசிகளாகிய நமக்கு இந்த வேத வசனம் தெரியவில்லையானால், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதத்தின் ரகசியங்கள் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளவில்லையானால், விசுவாசிகளாய் இருந்தும்
நான் வேதத்திலே நாம் மக்காய் இருக்கிறோம், வேதத்தை அறியாத மடையர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானே சத்தியம், நான் வழி மாத்திரமில்ல, இந்த வழியின் வழியாய் உனக்கு சத்தியத்தை காட்டியிருக்கிறேன். பிசாசின் போராட்டத்தில் இருந்து ஜெயம் மேற்கொள்வதற்கு வேத வசனத்தை மேற்கொண்ட ஆண்டவர், வேத வசனத்தை மேற்கொண்ட ஆண்டவர் பிசாசை மேற்கொள்ளுகிறார். அதே பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க, இந்த பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவருக்குள்ள இருந்த சத்தியம் அவர்களை சுகமாக்கிற்று, அவர்களை பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை ஆக்கிற்று. இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, ஒரு கூணு விழுந்த ஒரு பெண் வராங்க, பல ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருக்கிறாள் பிசாசினால. அந்த பெண்ணை ஆண்டவர் நிமிர செய்கிறார். அந்த பிசாசின் பிடியிலே இருந்து அந்த பெண்ணை ஆண்டவர் நிமிர செய்கிறதை பார்க்கிறோம், விடுதலை ஆக்குகின்ற ஆண்டவர். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து திருப்பிக் கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். அநேக கொடிய வியாதியிலே இருந்தவர்களை அவர் குணமாக்கி அவர்களை அவர் விடுதலையாக்கினார். பாவம் மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களிலே வல்லமைகளிலே இருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகின்றார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கரை இறங்கின பொழுது நெடுங்காலமாய் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரியாமலும் வீட்டிலே தங்காமலும் பிரேத கலரைகளிலே தங்கினதுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிரே வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டான். பாருங்க, பிசாசு இயேசுவை கண்ட உடனே கூக்குரல் எடுக்கிறது. அது சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டுகிறேன் என்று மகா சத்தமிட்டது. பிசாசுடைய வல்லமையை துரத்துகிற அதிகாரம் இயேசுவிடத்தில் இருந்து அவரே வழி. அதை விசுவாசிங்க, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது சொன்னேன், பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற வழி அவரே, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிசாசின் சோதனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலையாப்பதற்கு அவரே வழி, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகின்றது என்னவே ஆனால் பாருங்க, பரலோக வாழ்வை தருகிறார். ஜீவனுள்ள நித்தியமாய் பரலோகத்திலே அவரோடு வாழுகின்ற வாழ்வை ஆண்டவர் தருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நீங்கள் என் கூட இருந்தீங்களா, என்னை பின்பற்றுவீர்களே, ஆனால் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை பரலோக வாழ்வை தருகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கல்வனை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். நித்திய வீடை அவனுக்கு ஆண்டவர் தருகிறார். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அவரே சொல்றார்ல, என்னையன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. அவர் தான் பரலோகத்துடைய கேட் கீ. அன்னைக்கு உலகத்தில் பரலோகத்தின் திறவுகோல் என்று சில அவருடைய சீடராகிய பேதுருவை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தான் பரலோகத்தின் திறவுகோல். அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு நாம் செல்வதற்கு வழி. அவரை இல்லாமல் இந்த பரலோகத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியாது. இப்போ மூன்றாவதாக பாருங்க, பரலோக வாழ்வின் வழி இயேசு கிறிஸ்து. அதை மறந்து விடவே கூடாது. வேறு எந்த மனிதன் உலக பிரகாரமாக நிறைய வழி சொல்லலாம். அங்கே போனால் அப்படி, இங்கே போனால் இப்படி, அங்கே போனால் சந்தோஷம், இங்கே போனால் சந்தோஷம், நிறைய வழிகளை உலகம் சொல்லலாம். ஆனால் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியாது. இயேசுவை அன்றி ஒருவனும் பரலோக வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்வை தருகிறவர். அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்வின் மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர். அதை மறந்து விடவே கூடாது. அதனால தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. யோவான் 6:68-69 என்னோடு நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 68-69வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள்
விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். பாருங்க, பலர் போய்விட மனதாக இருந்தாங்க. இந்த பேதுரு சொல்றான், யாரிடத்துல நாங்கள் போவோம்? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை இல்லை, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நீதானே எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து சொல்லுகிறவர். பேதுரு அறிந்திருந்தார், இவரை தவிர வேறு யார் மூலியமாக பரலோகத்துக்கு போக முடியாது இல்லை. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருச்சபை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு சீட்டு. பாவங்களை மன்னிப்பதற்கு விலை கிரயம் கொடுத்தார்கள். அநேகர் லட்சங்களை கொடுத்தார்கள், கோடிகளை கொடுத்தார்கள், பல பணங்களை கொடுத்தார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் இல்லை, அவருடைய கிருபையை இலவசமாய் பெற்றோம், அவர் இலவசமாய் நமக்கு தருகிறார் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருச்சபையை உருவாக்கினார். ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த உலகத்திலே உருவாக்கினார். அதில் வந்தவங்க தான் நாம். லூத்தரன் திருச்சபை, இதுபோல் தென்னிந்திய திருச்சபைகள், ஐக்கியங்களெல்லாம் முதலே வந்தது எதிலிருந்து? பரலோக வாழ்வுக்கு வழி இயேசு மாத்திரமே, புனிதர்கள் அல்ல. இன்றைக்கி நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லது வேறு இடங்களில் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்வோன்னு கேட்குறீங்களா? அல்ல முழங்கால் போட்டு மணலில் நடக்கிறீங்களா? மெழுகு பற்றி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சால் நான் பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. இயேசுவை தவிர பரலோக வாழ்வுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, மனிதனின் வழியாய் நமக்கு பரலோக வாழ்வு கிடையாது. இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து, இயேசுவே வழி என்று, இயேசுவே சத்தியம் என்று, இயேசுவே ஜீவன் என்று நாம் நம்பும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது தான் நமக்கு பரலோக வாழ்வு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவே வழி என நாம் விசுவாசிக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அதற்கு 3 காரியங்களை சொன்னேன். 1, நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை ஆக்குவதற்கு அவர்தான் வழி, அதற்கு வழியை காட்டியிருக்கிறார். 2வது, பிசாசின் பிடிகளிலே இருந்து நாம் விடுதலை ஆவதற்கு அவர்தான் வழி, அவருடைய சத்தியம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. 3வதாக, பரலோக வாழ்விலே நாம் அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு அவர்தான் வழி. காரணம் என்னன்னா, நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனே நித்திய ஜீவனை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் பல வழிகளில் நாங்கள் சிக்கி விடாதபடி எங்களுடைய பாதைகள், எங்களுடைய கால்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவிலே எங்களுக்காய், சிலுவையில் எங்களுக்காய் பலியான கிறிஸ்துவை நோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக அடியனை மறைத்து வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே இந்த வார்த்தை 30, 60, 100 பலனளிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன்னா யாவரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கைகளையும் அன்னுடைய சமூகத்தை படைக்க வேண்டுமாக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 333வது பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எல்லின் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடும்பொழுது உடைய வீடுகளில் இருக்கிற சுயவேற்பு உண்டியல்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளவாலிபரே, உங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளவாலிபரே. உங்களே அல்லவோ உண்மை வேதம் காக்கும் தூய வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளவாலிபரே. ஆயிரத்தொருவராவீரல்லோடிரும் அதை அறிந்து துதி செய்குவே. தாயினும்
கிருவுக்கிதயம் தந்திடுவீர் எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. எழில் மாட்சிமை வளவாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழியலையும் பாதை தப்பினோரை பரிந்து திருப்பணிதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. எழில் மாட்சிமை வளவாலிபரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாடுந்த குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் மாறமண்டோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. எழில் மாட்சிமை வளவாலிபரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. எழில் மாட்சிமை வளவாலிபரே. ஜெபம் செய்வோம். நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே உடைய உள்ளத்தின் பாரங்களை நாங்கள் ஊற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீ தந்த தருணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை நாங்கள் விசுவாசிக்க, அவரை அன்றி வேறு வழி எங்களுக்கு இல்லை என்பதையும், பாவத்தில் இருந்தும் வியாதியிலே இருந்தும் எங்களை விடுதலையாக்குகின்ற கிறிஸ்து அவர் ஒருவரே, பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு தருகின்றவர் அவரே எங்களுடைய வழி என்பதையும், அவர்தான் எங்களை பரலோக வாழ்வுக்கு அழைத்து செல்பவர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து பார்த்து எங்களுடைய முழு விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்க, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு பாதை காட்டும் யெகோவாய் இருந்து எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை சீர்படுத்த முடியாமல் நோக்கி மன்றாடுகிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே படைக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்திருக்கிறேன். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். இந்த நிலையிலேயும் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் இந்த ஆராதனை வழியாய் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையோடு அதை நிறுத்திவிடாதபடி எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையிலே கண்ணீரோடு, வேதனைகளோடு, போராட்டங்களோடு, பலவிதமான குழப்பங்களோடு, பயங்களோடு, எதிர்காலத்தை குறித்த வித சந்தேகங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்மானத்தை இந்த நாளிலே தருவீராக. இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை, இயேசுவை அண்டினால் இந்த உலகத்தில் எல்லா நிலையிலேயும் விடுதலை உண்டு என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். இதை காணொளியின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக, தூர இடங்களிலேயெல்லாம் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனங்கள் இருதயத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும், இந்த ஆராதனை அவருடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் தர உதவி செய்வீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனத்தாழ்மையுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைவாக நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 324வது பாடல், பாதை காட்டும் யெகோவா பரதேசியான நான் என்ற பாடலை நாம் எழுந்து சேர்ந்து பாடுவோம்.
பாதை காட்டும் யெகோவா பரதேசியான நான். பலவீனன் அறிவீனன் இவ்வுலகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தந்து என்னை போற்றியோம். ஜீவ தண்ணீரூறும் ஊற்றை நீர் திறந்து காருமே. தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்லமீட்பர் வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன். நன்றியோடு யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, என் உள்ளமே அவரது நாமத்தை ஸ்துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவீது இருப்பாராக. தெய்வீக சமாதானத்துடைய போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு
லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெய